2 வாள்களும் மோதிக்கொண்ட வேகத்தில் காதை கிழிக்கும் ஒரு சத்தம் உருவானது. உங்ககிட்ட உண்மையிலேயே கொஞ்சம் டேலண்ட் இருக்க தான் செய்யுது போல. பரவாயில்ல, இந்த சண்டை கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஹரிஷ் மனதிற்குள் எதிரியின் திறமையை கணித்தபடி தன்னுடைய பாராட்டை வெளிப்படையாக கூறினான். சண்டையே இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துட்ட எப்படி? கேட்டுக்கொண்டே தன் வாளை பின்னால் இழுத்து மீண்டும் ஹரிஷின் காலை நோக்கி வீசினான் அவன். அதே நேரத்தில் இன்னும் இருவர் தங்கள் வாள்களை உருவிய வேகத்தில் ஹரிஷின் தோள்பட்டையை நோக்கி வீச 3 வாள்களும் ஒரே நேரத்தில் அவனை நோக்கி மின்னல் வேகத்தில் வந்தது. உங்களால் என்னை தோற்கடிக்க முடியும் நம்புறீங்களா? தன் முன்னால் இருந்த 6 பேரையும் பார்த்து ஒரு புருவத்தை உயர்த்தியபடி ஹரிஷ் கேட்க, அப்போது அவன் முகத்தில் தெரிந்த கம்பீரத்தில் அந்த கொள்ளைக்காரர்களே ஒரு நிமிடம் தடுமாறி போனார்கள். அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக முன்னால் இருந்தவன் தன்னுடைய வாளை மீண்டும் இழுத்து ஹரிஷின் காலை குறிவைத்து வீச, அவன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த இன்னும் 2 பேர் ஹரிஷின் தோள்பட்டையை குறிவைத்து தங்களுடைய வாளை வீசினார்கள். ஒரே நேரத்தில் 3 வாள்களும் ஹரிஷை நோக்கி வர சுற்றியிருந்த கூட்டம் மூச்சை பிடித்து கொண்டு நின்றது. தன் கைகளையும் கால்களையும் பந்து போல சுருக்கிய ஹரிஷ் அப்படியே துள்ளி அவர்களை தாண்டி குதித்தான். தன் முன்னால் இருந்தவன் நொடியில் காணாமல் போனதை உணர்ந்தவர்கள் திரும்பி பார்ப்பதற்கு முன்பே ஒருவனின் முதுகில் எட்டி உதைத்தான் ஹரிஷ். உதை வாங்கியவன் உருண்டு கீழே விழ அதற்குள் நின்று கொண்டிருந்த இன்னொரு கொள்ளைக்காரன் ஒரு பெரிய இரும்பு சங்கிலியை கையில் சுற்றி கொண்டு ஹரிஷை நெருக்கினான். அவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட ஹரிஷ் வேகமாக வாளை இன்னொரு கைக்கு மாற்றிக்கொண்டு இடுப்பில் இருந்த நைட் டாகர் கத்தியை வெளியில் எடுத்தான். ஹரிஷ் எதிர்பார்த்தது போலவே அந்த கொள்ளைக்காரன் இரும்பு சங்கிலியை ஹரிஷின் இடுப்பை நோக்கி சுழற்ற ஹரிஷ் தன்னுடைய கத்தியால் அந்த சங்கிலியின் நடுவில் ஓங்கி ஒரு போடு போட்டான். வெறும் கத்தியால் அந்த இரும்பு சங்கிலியை ஒரே தடவையில் 2 துண்டுகளாக அவன் வெட்ட தங்கள் கண்களால் பார்த்ததையே நம்ப முடியாமல் அங்கிருந்த சிலர் திகைத்து போய் நின்றிருந்தனர். இவர் நம்ம மாஸ்டரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. நாம் மாஸ்டர் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பலசாலின்னு நினச்சா அவரோட ஃப்ரெண்டும் அதே மாதிரி இருக்காரு. இவர் சண்டை போடுற ஸ்டைலை பார்த்தா நம்ம மாஸ்டரும் இவரும் ஒரே இடத்துல தான் சண்டை போட கற்றுக்கிட்டாங்க போல. கொஞ்சம் தள்ளி நின்றிருந்த ரேடியன்ஸின் மெம்பர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் யாருக்கும் அப்போது வரை ஹரிஷ் தான் அவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வரவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அந்த கொள்ளைக்காரன் சந்தேகத்துடன் கேட்ட கேள்வியும் தள்ளி நின்றிருந்த அவர்கள் காதில் சரியாக விழாததால் ஹரிஷையும் அவர்கள் மாஸ்டரையும் ஒன்றாக இணைத்து பார்க்கவில்லை. தன் கையில் இருந்த இரும்பு சங்கிலிகள் 2ஆக உடைந்ததும் அந்த கொள்ளைக்காரன் தடுமாறி பின்னால் நகர அவனை தாங்கி பிடித்த இன்னொருவன் அங்கே கிடந்த ஒரு பெரிய சுத்தியலை எடுத்துக்கொண்டு ஹரிஷை நெருங்கினான். கவனமாங்க ஹரிஷ்! பாரி திடீரென கத்த ஹரிஷ் வேகமாக திரும்பி பார்த்தான். அதற்குள் அந்த கொள்ளைக்காரன் தன் தலைக்கு மேல் சுத்தியலை உயர்த்தி பிடித்து ஹரிஷின் உச்சந்தலையில் அதே வேகத்தில் இறக்க முயற்சித்தான். ஆனால் பாரி எச்சரித்ததால் சட்டென்று ஹரிஷ் நகர்ந்து கொள்ள அவனை தாக்க வந்த இன்னொரு கொள்ளைக்காரனின் தோள்பட்டையில் அந்த சுத்தியல் வேகமாக அடித்தது. அவனது எலும்புகள் நொறுங்கும் சத்தம் வெளியில் கேட்க வலியில் பல்லை கடித்தபடி தோள்பட்டையை இறுக்கமாக பிடித்தான் அவன். என்கிட்டிருந்து தப்பிக்கவ பார்க்குற என்றபடி மீண்டும் அந்த சுத்தியலை தூக்கியவன் இந்த முறை ஹரிஷின் முகத்தை தாக்க வர ஹரிஷ் குனிந்து கொண்டான். இப்போது அதே சுத்தியல் அவனுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த 4வது கொள்ளைக்காரனின் முகத்தை தாக்கியதும் அவனுடைய பற்கள் கழண்டு வெளியில் தெரித்தது. வெத்தலை பாக்கு போட்டது போல அவன் வாயிலிருந்து ரத்தம் வழிய சுத்தியலை பிடித்திருந்த தன் கூட்டாளியை வெறியோடு பார்த்தான். அதே நேரத்தில் 2 கைகளிலும் வெட்டுப்பட்ட இரும்பு சங்கிலிகளை வைத்திருந்தவன் அதை வைத்தே ஹரிஷை இறுக்கமாக கட்ட முயற்சித்தான். அவனுடைய இடுப்பின் கீழ்ப்பகுதியை குறிவைத்து தன் முழங்காலை மடக்கி உதைத்த ஹரிஷ் அந்த இரும்பு சங்கிலியை அவருடைய கழுத்தை சுற்றி போட்டு டைட்டாக இறுக்கினார். அதற்குள் கடைசியாக நின்றிருந்த ஒருவன் மரம் வெட்டும் எந்திர ரம்பத்தை எடுத்து ஆன் செய்தபடி ஹரிஷின் பக்கத்தில் வர கடைசி நொடியில் அதை கவனித்த ஹரிஷ் தன் பிடியில் இருந்தவனின் கையை எடுத்து அந்த ரம்பத்திற்கு நேராக வைத்தான். அதில் அவனுடைய விரல்கள் துண்டாக அதற்குள் ரம்பம் வைத்திருந்தவனின் நெஞ்சில் ஓங்கி உதைத்தான் ஹரிஷ். தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி ஹரிஷ் உதைத்த வேகத்தில் அந்த கொள்ளைக்காரன் அங்கிருந்து சில அடிகள் தள்ளி போய் விழுந்தான். அதே சமயத்தில் இந்த எந்திர ரம்பம் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தின் அடிபாகத்தில் மோதி அதை அறுக்கத் தொடங்கியது. அவர்கள் எல்லோருமே 5 நிலைகளை கடந்த நிபுணர்கள் என்பதால் ஹரிஷிடம் அத்தனை அடி வாங்கிய பிறகும் நல்ல சுய நினைவுடன் தான் இருந்தனர். இப்போது வாளை வைத்திருந்த அந்த முதலாதவன் ஹரிஷை தாக்க வர பதிலுக்கு ஹரிஷும் தன்னுடைய வாளால் சண்டை போடத் தொடங்கினான். நடந்த சண்டையில் ஹரிஷின் உடலிலும் ஆங்காங்கு காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் கசியத் தொடங்கியிருந்தது. ஆனால் அவனிடம் சோர்விற்கான எந்த அடையாளமும் இல்லை. தன்னுடைய வாளின் மூலம் எதிரில் இருந்தவனை ஹரிஷ் நெட்டி தள்ள அவன் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி போய் விழுந்தான். இப்போது ஹரிஷை சுற்றிலும் கிடந்த 6 பேரும் மெதுவாக எழுந்து அவனுக்கு எதிரில் வரிசையாக நின்றனர். மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்ட விதத்திலேயே 6 பேரும் சேர்ந்து ஹரிஷை தாக்க முடிவு செய்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது. அவர்கள் ஒரே நேரத்தில் முன்னேறியது மட்டுமில்லாமல் அவர்களுடைய அசைவும் ஒரே மாதிரி இருந்தது.
தன் எதிரில் பசை போட்டு ஒட்டிக்கொண்டது போல ஒன்றாக வந்த 6 பேரையும் ஒரு சுவாரஸ்யத்துடன் பார்த்த ஹரிஷ், உங்களுக்குள்ள ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கு, ஐ லைக் இட் என்றான். அவன் தங்களை கிண்டல் செய்வதாக நினைத்த 6 பேரும் இப்போது ஹரிஷை வட்டமாக சுற்றி வளைத்தனர். ஹரிஷ் அவர்கள் ஒவ்வொருவரையும் நிதானமாக உற்று பார்த்தான். அவன் பார்த்த வரையில் முதலாக வாளை வீசிக்கொண்டு வந்தவன் வாழ்வீச்சில் நல்ல திறமைசாலி என்று புரிந்தது. அதற்கடுத்து வந்த 2 பேருக்கும் திறமை இருந்தாலும் நிதானம் குறைவாக இருந்ததால் அவர்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கீழே விழுந்து விட்டார்கள். அந்த 6 பேரில் மிக ஆபத்தானவனாக தெரிந்தது அந்த சுத்தியலை எடுத்துக்கொண்டு வந்தவன்தான். பாரி மட்டும் எச்சரிக்கவில்லை என்றால் அந்த சுத்தியல் நிச்சயம் ஹரிஷின் தலையில் இறங்கியிருக்கும். அவர்கள் 6 பேருக்கும் ஒவ்வொரு விதமான தாக்குதல் ஸ்டைல் இருந்தது. அதே நேரத்தில் ஒருவனின் பலவீனம் இன்னொருவனின் பலமாக இருந்ததால் அவர்கள் 6 பேரும் சேர்ந்து ஒருவனை தாக்கும்போது அது நிச்சயம் ரொம்பவே ஆபத்தானது என்பதையும் ஹரிஷ் புரிந்து கொண்டார். இது போன்ற ஒரு ஒற்றுமையை அவன் இதற்கு முன்னால் பாரி சகோதரர்களிடம்தான் பார்த்திருக்கிறார். இந்த 7 பேரும் பல வருடங்களாக ஒன்றாக இருந்ததன் காரணமாக அவர்களுக்கும் அதே போன்றதொரு ஒற்றுமை வந்திருக்கக்கூடும் என்பதையும் ஹரிஷ் உணர்ந்து கொண்டான். ஹரிஷை தவிர அங்கு வேறு யார் இருந்திருந்தாலும் இந்நேரம் கண்டிப்பாக இந்த 6 பேரால் கொல்லப்பட்டிருப்பான். அதிலும் அந்த கியூ தனியாக வந்து அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் 7 பேரும் ஒன்றாக இருந்திருந்தால் அவர்களை எதிர்கொள்வது இன்னுமே கடினமாக இருந்திருக்கும். நான் இந்த சண்டையோட ஆரம்பத்தில் கேட்டதையே இப்போவும் திரும்ப கேட்குறேன். என்னை தோக்கடிச்சிட முடியும்னு இப்போவும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஹரிஷ் தன்னை சுற்றி நின்ற 6 பேரையும் பார்த்து அழுத்தமான குரலில் கேட்டான். நீ எங்களை விட பலசாலின்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். உன்னோட ஆற்றல் தளம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீ எத்தனை லெவலை கடந்திருக்கன்னு கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இந்த வயசுலேயே உனக்கு அது எப்படி சாத்தியமாச்சுன்னு எங்களுக்கு புரியல. ஆனால் எப்படி இருந்தாலும் நாங்கள் 6 பேர் இருக்கோம், நீ ஒரு ஆள். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கேப்பே விடாமல் அட்டாக் பண்ணி எதிராளியை தோக்கடிக்கிறது எங்களுக்கு கைவந்த கலை. தன் கையில் இருந்த வாளை அசைத்தபடி முதலில் இருந்தவன் கூறினான். இன்னைக்கு என்ன நடந்தாலும் உன்னை நாங்கள் ஜெயிக்க விட மாட்டோம். இந்த மலையிலிருந்து நிச்சயம் நீ உயிரோடு போக முடியாது. ஆக்ரோஷமாக கத்தியவன் தன் வாளை நீட்டிக்கொண்டு ஹரிஷின் வயிற்றை நோக்கி ஓடி வந்தான். அந்த வேகத்தில் குத்தி இருந்தால் நிச்சயம் அந்த வாள் ஹரிஷின் முதுகை துளைத்து கொண்டு வெளியில் வந்திருக்கும். அந்த அளவிற்கு அவனுடைய வேகம் அதிகமாக இருந்தது. அதற்குள் தன்னுடைய இடுப்பை வளைத்து அந்த வாளின் தாக்குதலில் இருந்து லாவகமாக தப்பிய ஹரிஷ் தன்னுடைய கையை நீட்டி அவனுடைய மணிக்கட்டை பிடித்தான். அதே நேரத்தில் மீதி இருந்த 5 பேரும் தங்களுடைய ஆயுதங்களால் ஹரிஷை தாக்க வர அந்த கொள்ளைக்காரனின் மணிக்கட்டை மடக்கி வாளை பிடுங்கினான் ஹரிஷ். இப்போது அவனுடைய 2 கைகளிலும் வாள்கள் இருக்க ஒரே நேரத்தில் 2ஐயும் சுழற்றி தன் மீது நடந்த தாக்குதலை எதிர்த்து போராடினான். அதே நேரத்தில் முதலில் தாக்க வந்தவன் ஹரிஷின் கால்களுக்குள் மிதிபட்டு கொண்டிருந்தான். கையில் இரும்பு சங்கிலி வைத்திருந்தவனின் கைகளுக்குள் வாளை விட்டு இழுத்த ஹரிஷ் அவனையும் தன்னுடைய காலடியில் விழ வைத்தான். இப்போது 2 பேர் அவனுடைய காலடியில் கிடக்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு நொடியில் அவர்கள் 2 பேரின் கழுத்திலும் கையில் இருந்த கூர்மையான வாள்களை வைத்தான் அவன். உங்களில் யாராவது அங்கிருந்து நகர நினச்சிக்கினா இவங்க 2 பேரையும் நிச்சயம் நான் கொன்றுவேன் சொன்ன ஹரிஷ் இருவரின் கழுத்திலும் வாளை லேசாக அழுத்தி பிடித்தான். அப்போது ஹரிஷின் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட ஒரு விதமான ஒளி எதிரில் நின்றவர்களை நிலைகுலையச் செய்தது. தாங்கள் நினைத்ததை விடவே அவன் வேறு மாதிரியானவன் என்பதை உணர்ந்த 4 பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரி, நீ என்ன கேட்டாலும் தரோம். முதல்ல அவங்க 2 பேரையும் விட்டுரு ப்ளீஸ். கையில் சுத்தியலை வைத்திருந்தவன் அதை தரையில் போட்டபடி ஹரிஷிடம் கேட்டான். அவங்களோட உயிருக்கு ஈடாக நாங்கள் நிறைய பணம் தரோம். அது மூலமாக இன்னைக்கு ஒரே நாளில் நீங்கள் பெரிய பணக்காரன் ஆயிடலாம். இன்னொருவன் ஹரிஷுக்கு ஆசை காட்ட முயற்சிக்க ஹரிஷ் சத்தமாக சிரித்தான். இப்போ நீ மட்டும் அவங்கள விடலைன்னா நீயும் உன்னோட ஆளுங்களும் இங்கிருந்து உயிரோட போக முடியாது. நாங்கள் செத்தாலும் எங்கள் உயிர் போகிறதுக்கு 1 செகண்ட் முன்னாடியே உங்கள் எல்லாரோட உயிரையும் எடுக்காமல் விட மாட்டோம். 3ஆவதாக நின்றவன் மிரட்டலாக கூற ஹரிஷ் அவனை மெச்சுதலாக பார்த்தான். பின்பு அவர்கள் 4வரையும் ஒரு முறை பார்வையால் அளந்தவன், இவங்க 2 பேரையும் நான் விடணும்னா நான் கேட்குறத நீங்கள் தர தயாராக இருக்கீங்களா என்று கேட்டான். அதை பற்றி அப்புறமா பேசலாம், முதல்ல அவங்க 2 பேர் கழுத்திலிருந்து வாளை எடு. கடைசியாக நின்றவன் அவசரமாக சொன்னான். ஏற்கனவே தங்கள் கூட்டத்தில் ஒருவனை இழந்திருந்த அவர்கள் மற்றவர்களையும் இழக்க தயாராக இல்லை. இந்த நேரத்தில் தான் என்ன சொன்னாலும் அவர்கள் தலையாட்டுவார்கள் என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் ஒரு சிரிப்புடன், நீங்கள் எல்லாரும் உண்மையிலேயே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க. எனக்கு இந்த விஷயத்தில் உங்களை பார்த்தா லைட்டாக பொறாமையாக கூட இருக்கு என்றான். அவர்கள் 7 பேரின் திறமைகளையும்
பற்றிய பயமில்லாமல் அவன் அப்படி பேசியது ஹரிஷின் முகத்தில் ஒரு சிரிப்பை தோற்றுவித்தது. அவன் செத்துட்டதா உனக்கு யார் சொன்னது? இது வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஹரிஷ் கிண்டலாக கூற அந்த 6 பேரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தனர். எங்களோட ஆளு அவனோட வாழ்க்கையை இந்நேரம் தானாகவே முடிச்சிருப்பான்னு நீ இங்கே வந்த உடனே சொல்லலை? ஒருவன் சந்தேகத்துடன் கேட்க, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன், கன்ஃபார்மாக செத்துட்டான்னு சொல்லலையே. பதில் சொன்ன ஹரிஷ் திரும்பி பாரியை பார்த்து கண்ணசைத்தான். அதை புரிந்து கொண்ட பாரி தனக்கு நெருக்கமான சில ரேடியன்ஸ் மெம்பர்களை அனுப்பி கியூவை கொண்டு வரச் சொன்னான். ரேடியன்ஸின் மெம்பர்கள் மலையேறி வரும்போதே பாதி வழியில் கிடந்த அவனையும் தூக்கி கொண்டு வரச் சொல்லி ஹரிஷ் செய்தி அனுப்பியிருந்தான். அதனால் இப்போது பாரி உத்தரவிட்டதும் அவ்வளவு நேரம் ஒரு மரத்துக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த அவனை அந்த கூட்டத்தின் முன்னால் அழைத்து வந்தார்கள். இங்கு இது நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த ஊரில் இருந்த ஒரு ஆடம்பரமான மாளிகையில் ஊரின் செல்வாக்குமிக்க பெரிய மனிதர்கள் எல்லோரும் வழக்கம் போல ஒன்று கூடினார்கள். அந்த ஹரிஷும் ரேடியன்ஸோட மெம்பர்ஸும் சேர்ந்து மலையில் இருக்கிற அந்த கொள்ளைக்காரங்களை அழிக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? அவர்களில் ஒருவர் கேட்க, அதுக்கு வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்க 7 பேரும் நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்க கிடையாது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான திறன்களும் சக்திகளும் இருக்குது. அப்படி இல்லைன்னா நாம் அனுப்பின ஆளுங்களெல்லாம் காற்று மாதிரி ஊதி தள்ளியிருக்க முடியுமா? இன்னொருவர் மறுப்பாக தலையை ஆட்டினார். அதனால் இப்போது பாரி உத்தரவிட்டதும் அவ்வளவு நேரம் ஒரு மரத்துக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த அவனை அந்த கூட்டத்தின் முன்னால் அழைத்து வந்தார்கள். இங்கு இது நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த ஊரில் இருந்த ஒரு ஆடம்பரமான மாளிகையில் ஊரின் செல்வாக்குமிக்க பெரிய மனிதர்கள் எல்லோரும் வழக்கம் போல ஒன்று கூடினார்கள். அந்த ஹரிஷும் ரேடியன்ஸோட மெம்பர்ஸும் சேர்ந்து மலையில் இருக்கிற அந்த கொள்ளைக்காரங்களை அழிக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? அவர்களில் ஒருவர் கேட்க, அதுக்கு வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்க 7 பேரும் நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்க கிடையாது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான திறன்களும் சக்திகளும் இருக்குது. அப்படி இல்லைன்னா நாம் அனுப்பின ஆளுங்களெல்லாம் காற்று மாதிரி ஊதி தள்ளியிருக்க முடியுமா? இன்னொருவர் மறுப்பாக தலையை ஆட்டினார். எனக்கு என்னமோ அந்த ஹரிஷும் ரேடியன்ஸோட ஆளுங்களும் இந்நேரம் அவங்க கையில் மாட்டி செத்துருப்பாங்கன்னு தான் தோணுது. அப்படியே ஏதாவது அதிர்ஷ்டத்தில் உயிரோடு இருந்தாலும் நம்ம முகத்திலலாம் முழிக்க முடியாமல் அப்படியே ஓடி இருப்பாங்க. ஆரம்பத்தில் இருந்த ரேடியன்ஸ் அமைப்பு அந்த ஊருக்கு வருவதை விரும்பாத ஒருவன் உற்சாகத்துடன் கூறினான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஒருவேளை 100% ஹரிஷ் அந்த கொள்ளைக்காரங்களை அடக்கியிருந்தா அதுக்கு அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்? திடீரென ஒருவர் கேள்வி எழுப்ப அதன் அர்த்தத்தை உணர்ந்த மறுகணம் அந்த இடமே அமைதியில் மூழ்கியது. அப்போது ஹரிஷ் நிஜமாகவே அந்த கொள்ளைக்காரர்களை அழித்து விட்டால் என்ன செய்வது என்ற பேச்சு வர எல்லோரும் ஒரு கணம் அமைதியாகிவிட்டார்கள். அவர் சொல்றதும் சரிதான். ஒருவேளை ஹரிஷ் சொன்ன மாதிரி செஞ்சிட்டா அவனுக்கு உதவுன ரேடியன்ஸ் அமைப்பு இங்கே மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல பேர் வாங்கிறோம். இன்னொருவரும் யோசனையுடன் சொன்னார். அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் அவங்கள பிடிக்கலன்னா நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அதுவே அவன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டா மற்றவங்கள முந்திக்கிட்டு நாம் அவன் பக்கம் போய் நிற்கணும். ஏன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போவே நாம் அதுக்கு தயாராகிக்கணும். முதலில் பேசியவனே சொல்ல மற்றவர்களும் அதை ஆமோதிக்கும் விதமாக அமைதியாக இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவர் மனதிலும் வெவ்வேறு விதமான திட்டங்கள் அலைமோதி கொண்டிருந்தது. சென்னையின் புறநகர் பகுதியில் இருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்திற்கு வெளியே ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள். ஸ்ரீதர் ரேடியன்ஸில் மிச்சமிருந்த மெம்பர்களை அழைத்து வந்து அந்த கட்டிடத்தை சுற்றியுள்ள அனைத்து வழிகளையும் தெருக்களையும் அடைத்திருந்தான். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நீரஜ் தன்னுடைய ஆட்களை அழைத்து வந்து ஸ்ரீதருக்கு உதவியாக நிறுத்தியிருந்தான். உங்களுக்கு கிடைச்ச அந்த தகவல் சரிதானா? ஸ்ரீதர் தன் பக்கத்தில் நின்ற நீரஜிடம் கேட்டான். அவனுடைய வார்த்தைகளில் மரியாதை இருந்தபோதும் நீரஜை பற்றி அவனுக்கு ஒரு அலட்சியம் இருப்பது பார்க்கும்போதே வெளிப்படையாக தெரிந்தது. நீரஜ் ஏதோ சொல்ல வருவதற்கு முன்பாகவே நாம் யாரை காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ எந்த ஒரு தப்பு நடந்துடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்ரீதர் மீண்டும் ஒரு முறை எச்சரித்தான். நீரஜ் முன்பு போல இல்லாமல் இன்னும் பவர்ஃபுல்லான ஒருத்தனாக மாறியிருந்தாலும் ஸ்ரீதரின் பார்வையில் அவன் ஒரு சாதாரண ஆளாகத்தான் இருந்தான். உண்மையில் ஸ்ரீதருக்கு அவன் மீது பெரிதாக நம்பிக்கை இல்லை. கவலைப்படாதீங்க, என்னோட ஆளுங்க ஏற்கனவே எல்லாத்தையும் சோதிச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. நாம் தேடிட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக இங்கே தான் இருக்காங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. நீரஜ் சாதாரணமாக சொன்னாலும் ஸ்ரீதர் தன்னை அவமானப்படுத்துவது போல பேசுவது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஸ்ரீதர் இங்கே வருவதற்கு முன்பே ஸ்ரீதர் தான் ஹரிஷின் வலது கை என்று தீபக் தன்னுடைய தம்பி நீரஜை எச்சரித்திருந்தான். அதனால்தான் நீரஜ் கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டிருந்தான். உங்களோட ஆளுங்களை கீழே இருக்கிற ரோட்டை கவனமாக பார்த்துக்க சொல்லுங்கள், யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது. சந்தனா மேடத்தையும் அக்ஷரா மேடத்தையும் காப்பாற்ற நான் என்னோட சில ஆளுங்களை கூட்டிட்டு மேலே போகிறேன். உத்தரவிடுவது போல சொன்ன ஸ்ரீதர் நீரஜின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் ரேடியன்ஸின் ஆட்களை ஒருங்கிணைக்க ஆரம்பித்தான். இவன் அவனை பற்றி என்னதான் நினச்சிட்டு இருக்கான்? ரொம்ப ஓவராக தான் போகிறான். அந்த 2 பொண்ணுங்களையும் காப்பாற்றலைன்னா ஹரிஷ் அண்ணாவுக்கு இவன் என்ன விளக்கம் சொல்ல போகிறான்னு நான் பார்க்கணும். மனசில் பெரிய இவன் நினப்பு. வந்ததிலிருந்து எனக்கே ஆர்டர் போட்டுட்ருக்கான். மனதிற்குள் பொறுமைய நீரஜ் திரும்பி தன்னுடைய ஆட்களை கேர்ஃபுல்லாக இருக்கச் சொல்லி எச்சரித்தான். சில நிமிடங்களில் எல்லாம் தயாராக இருக்க
ஸ்ரீதர் ரேடியன்ஸின் ஆட்களை கட்டிடத்திற்குள் நுழைய உத்தரவிட்டான். உள்ளே அவர்கள் வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து படிக்கட்டுகள், லிஃப்ட், ஜன்னல்கள் என ஆட்கள் தப்பிக்க வாய்ப்புள்ள எல்லா இடங்களிலும் காவலுக்கு பிரிந்து நின்றனர். இதற்கிடையில் ஸ்ரீதர் ஒரு 20 நபர்களை தன்னுடன் அழைத்து கொண்டு அந்த கட்டிடத்தின் 8வது மாடிக்கு சென்றான். அங்குதான் சந்தனாவும் அக்ஷராவும் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. அவர்கள் குறிப்பிட்ட அறையின் கதவுக்கு முன்னால் போய் நின்றவுடன் தன் ஆட்களை கண்களால் எச்சரித்த ஸ்ரீதர் கடைசியாக தலையசைக்க கதவுக்கு 2 பக்கத்திலும் நின்றவர்கள் ஒரே நேரத்தில் படக்கென்று கதவை திறந்தனர். ஆனால் அவர்கள் வேகமாக உள்ளே நுழைவதற்கு முன்பாக ஈட்டி போன்ற ஒரு ஆயுதம் டஜன் கணக்கில் உள்ளே இருந்து பறந்து வந்தது. கதவுக்கு நேராக இருந்த 2 மனிதர்களின் வயிற்றில் அந்த ஈட்டி பாயப்போக நல்ல வேளையாக வினாடிக்குள் சுதாரித்த ஸ்ரீதர் அவர்கள் இருவரையும் தள்ளிவிட்டு கீழே விழுந்தான். அப்படி இருந்தும் ஒருவனின் தோள்பட்டையில் ஈட்டி உரசி கொண்டு போனதில் ஆழமாக காயம் ஏற்பட்டு ரத்தம் வழியத் தொடங்கியது. கீழே சிகரெட் பிடித்து கொண்டிருந்த நீரஜ் மாடியில் வினோதமான சத்தங்கள் கேட்க ஆரம்பித்ததும் தனக்குள் சிரித்து கொண்டான். வந்ததிலிருந்தே என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே நடந்துக்கிட்ட, உனக்கு இன்னும் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. அவன் முணுமுணுத்து கொண்டு இருக்கும் போதே தீபக்கும் தர்ஷினியும் அங்கே வர அந்த பாதையில் நின்று கொண்டிருந்த அவருடைய ஆட்கள் 2ஆக பிரிந்து அவர்களுக்கு வழிவிட்டனர். அண்ணா வாங்க, நீங்கள் இங்கே என சத்தமாக கூப்பிட்ட நீரஜ் வேகமாக தன் கையில் இருந்த சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு அவர்களை பார்த்ததும் மரியாதையுடன் வரவேற்க தீபக் வேகமாக அந்த இடத்தை சுற்றிலும் பார்த்துவிட்டு, என்ன நீ அவங்கள காப்பாற்றிட்டியா? சந்திரன் அக்ஷராவ் எங்க என்று அதிகாரமாக கேட்டான். ஸ்ரீதர் தன்னோட ஆளுங்களை கூட்டிகிட்டு அங்கே போயிருக்கான். நீரஜ் மெதுவாக பதில் சொல்ல, அப்படின்னா நீ இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? அவங்கள காப்பாற்றுறதுக்கு தானே உன்னை இங்கே வர சொன்னேன். நீயே போகலைனா அப்புறம் உனக்கு இங்கே என்ன வேலை? கோபத்தில் பல்லை கடித்து கொண்டே கேட்டான் தீபக். தர்ஷினி மட்டும் பக்கத்தில் இருக்காவிட்டால் தன் தம்பியை இன்னும் மோசமாக திட்டியிருப்பான். தீபக் ஹரிஷுடனான நட்பை மிகவும் மதித்தான். அதே சமயம் அவன் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரபலமான நபராகவும் இருந்தான். அதனால் இந்த விஷயத்திற்குள் வேறு யாரையாவது கொண்டு வருவது சிட்டிக்குள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது. ஹரிஷ் அவனை நம்பி சந்தனாவையும் அக்ஷராவையும் சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தான். அதனால் ஹரிஷ் திரும்பி வருவதற்கு முன்பு அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று தீபக் ஆசைப்பட்டான். அது மட்டுமின்றி எப்போது ஹரிஷ் தான் தியானா மீடியாவின் CEO என்ற அடையாளத்தை வெளிப்படுத்தினானோ அப்போதிருந்தே அவனுடைய பேரும் புகழும் சிட்டி முழுவதும் பிரபலமாகி கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் எல்லோராலும் யூஸ்லெஸ் என்று தூக்கி எறியப்பட்ட ஒருவன் திடீரென ஒரு சக்தி வாய்ந்த நபராக மாறுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதனாலேயே ஹரிஷின் மீதான கவனம் ரொம்ப வேகமாக அதிகரித்தது. தீபக் இப்போ கோவப்படுறதுக்கான நேரம் இல்லை. சந்தனாவையும் அக்ஷராவையும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம். தர்ஷினி அவனுக்கு ஞாபகப்படுத்தினாள். தன் உயிர் தோழியை காணவில்லை என்ற கவலை அவளுடைய முகத்திலும் நன்றாகவே தெரிந்தது. சந்தனா காணாமல் போன விஷயம் தெரிந்ததிலிருந்து இன்னும் அவள் தூங்கக்கூடவில்லை. தீபக் மற்றும் ஐராவுடன் சேர்ந்து எப்படியாவது அவர்களை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறாள். தர்ஷினி சொல்கிறதால நீ தப்பிச்ச, இப்போதைக்கு நான் உன்னை சும்மா விடுறேன். ஆனால் இப்போ மட்டும் அவங்கள காப்பாற்ற முடியாமல் போச்சுன்னா அப்புறம் நான் கண்டிப்பாக உன்னை மன்னிக்கவே மாட்டேன். தீபக் கண்கள் சிவக்க முடிந்தவரை தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நீரஜை மிரட்டினான். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு மேலிருந்து பயங்கரமான சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தில் இருந்தே கட்டிடத்திற்குள் உக்கிரமான சண்டை நடந்து கொண்டிருப்பதை அவர்களால் அறிய முடிந்தது. திடீரென்று மேலிருந்து இன்னும் சில அலறல்கள் கேட்க எல்லோரும் அண்ணாந்து பார்த்தபோது 4-5 உருவங்கள் கீழே விழுந்தன. கண்ணிமைக்கும் நேரத்தில் கீழே விழுந்து மண்டை உடைந்து அவர்களை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. அந்த இடம் மொத்தமும் இரத்த களரியாக மாறிக்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அந்த மலையின் உச்சியில் இருந்த கொள்ளைக்காரர்களின் இரகசிய மறைவிடம் இப்போது தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அந்த 7 கொள்ளைக்காரர்களும் ஹரிஷின் முன்னால் தரையில் மண்டியிட்டு அவனை மரியாதையுடன் வணங்கினார்கள். இதுக்கு மேலே எங்களோட உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றியோடு இருப்போம், எந்த சூழ்நிலையிலையும் துரோகம் செய்ய மாட்டோம் என அவர்கள் சத்தியம் செய்தனர். அதை பார்த்ததும் பாரி சகோதரர்களுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் தாங்களும் அதே போல ஹரிஷிடம் சத்தியம் செய்தது ஞாபகத்திற்கு வந்தது. அதற்குள் அந்த கொள்ளைக்காரர்களின் அடியாட்களும் அவர்கள் முதலாளி செய்ததை அப்படியே பின்பற்றினார்கள். சரி, இனிமேல் நீங்களும் எங்கள் குடும்பத்தோட ஒரு பகுதியாக இருப்பீங்க, ரேடியன்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம் சொன்ன ஹரிஷ் அந்த 7 பேரின் தோளிலும் தட்டி கொடுத்தான். 10 நிமிடத்திற்கு முன்பாக அவர்கள் இறந்து விட்டதாக நினைத்த அவர்களின் கூட்டாளியை ஹரிஷ் உயிரோடு கொண்டு வந்து நிறுத்த அதை பார்த்து அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். அந்த நபருக்கு ஏற்கனவே மாற்று மருந்து கொடுக்கப்பட்டிருந்ததால் அவன் அப்போது நன்றாகவே இருந்தான். அதனால் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்டி அணைத்து தங்கள் சந்தோஷத்தை கொண்டாடினார்கள். கொஞ்ச நேரம் அமைதியாக அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் மீண்டும் அவர்கள் எல்லோரிடமும் மனம் விட்டு பேச அதிலிருந்து நியாயம் புரிந்ததும் அவர்கள் உடனடியாக ஹரிஷின் பின்னால் வர ஒத்துக்கொண்டனர். பரவாயில்ல ஹரிஷ், உனக்கு ஏதோ கொஞ்சம் பேச்சு திறமை இருக்கு போல. இல்லைனா அவ்வளோ கொடூரமான கொள்ளக்காரங்களை கூட பேசியே திருத்தியிருக்க முடியுமா? ஃப்யூச்சரில் நம்ம கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் இந்த பேச்சு திறமையை அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லோருடனும் சேர்ந்து மலையிலிருந்து இறங்கும்போது ஹரிஷ் இதை நினைத்து கொண்டான். அவனை நினைத்து அவனுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது.
நடந்த சண்டையில் ஹரிஷ் நினைத்ததை விடவே ரேடியன்ஸின் இழப்புகள் குறைவாக இருந்தது. சிலருக்கு மட்டுமே பெரிய காயங்கள் ஏற்பட்டிருந்தது. அதுவுமே ஹரிஷ் தயாரித்து கொடுக்கும் ஹெர்பல் மெடிசினால் சீக்கிரம் குணமாகிவிடும். அதற்கு பதிலாக அவனுக்கு திறமையான 7 நபர்களும் அவர்களது ஆட்களும் கிடைத்திருக்கின்றனர். ஒரு போரை வழிநடத்துவதற்கு தேவையான தலைமை திறனும் புத்தி கூர்மையும் ஹரிஷிடம் இருப்பதை இந்த சண்டை நிரூபித்தது. அது மட்டுமில்லாமல் இதன் மூலம் ரேடியன்ஸின் பலமும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போனது. சிவகங்கையில் இருந்த கணபதி குடும்பத்தின் பங்களாவில் மணிவேல், பாலா மற்றும் கணபதி 3 பேரும் சேர்ந்து தங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட அவங்க போய் அரை நாள் ஆயிடுச்சு. ஏன் இன்னும் எந்த நியூஸும் வரல? மணிவேல் தன் புருவங்களை சுருக்கியபடி யோசனையுடன் கேட்டார். மலையில் இருக்கிற கொள்ளக்காரங்களை நம்ம சாதாரணமாக இடம் போட முடியாது. ரேடியன்ஸ் என்னதான் ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக இருந்தாலும் அந்த கொள்ளக்காரங்களை ஜெயிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒன்றா தான் இருக்கும். கணபதி பொறுமையாக விளக்கினார். ஆனால் இப்போது இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. நம்ம ஊர்க்காரங்களுக்கு முன்னாடி ரேடியன்ஸ் கண்டிப்பாக அந்த கொள்ளக்காரங்களை அழிச்சிருவாங்கன்னு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் நடக்கலன்னா ரேடியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, நமக்குமே அது ஒரு கெட்ட பேரை தான் மாறி நிற்கும். பாலா கவலையுடன் கூறினார். அப்போது உற்சாகமாக ஓடி வந்த ஜெயந்த் அவர்கள் முன்னால் சந்தோஷத்துடன் தடுமாறி நின்றான். என்னாச்சு ஜெயந்த், ஏன் இப்படி அவசரமாக ஓடி வர? கொஞ்சம் விட்டுருந்தா கீழே விழுந்திருப்ப. பாலா கண்டிப்புடன் கேட்க, சாரிப்பா, நான் கேள்விப்பட்ட நல்ல நியூஸை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னால் வெயிட் பண்ண முடியல. மலையில் இருந்த கொள்ளக்காரங்களோட ரகசிய இடத்தை மொத்தமாக இடித்து தரமட்டமாக்கி தீ வச்சுட்டாங்களாம். சண்டை ரொம்ப பெருசாக நடந்துச்சான். ஆனால் நம்ம சைடு பெருசாக எந்த உயிரிழப்பும் இல்லைன்னு சொன்னாங்க. ஜெயந்த் சொல்லிக்கொண்டே போக, அதை பற்றிலாம் இப்போ யார் கேட்டா? முடிவு என்னாச்சு அதை ஃபஸ்ட்டு சொல்லு. பாலா தன் மகன் முடிப்பதற்கு முன்னால் ஆர்வமாக கேட்டார். நம்ம ஹரிஷன் அந்த 7 கொள்ளக்காரங்களையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாராம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இனிமேல் திருந்தி வாழ போகிறதா சொல்லியிருக்காங்க. ஜெயந்த் சொல்லி முடிக்க பாலாவும் மணிவேலும் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து எழுந்து விட்டனர். அப்படின்னா ஹரிஷ் ஜெயிச்சிட்டான், அதைத்தானே சொல்ல வர? கேட்ட மணிவேலின் கண்கள் சந்தோஷத்தில் பெரிதாக விரிந்தது. ஹரிஷ் தன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றிவிட்டதை நினைத்து அவரால் தன் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. என்னால் நம்பவே முடியல. ஹரிஷா இதை செஞ்சு முடிச்சான். ரேடியன்ஸோட வலிமை நாம் எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக இருக்கு போல தான் தெரியுது. பாலாவும் ஆச்சரியத்துடன் கூற, கணபதிக்கோ தன் மனதில் இருந்த பெரிய பாரம் இறங்கியதைப் போல இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் சரியான ஆளின் மீதுதான் தன் பந்தயத்தை கட்டியிருந்தார். அதை நினைக்கும் போதே அவருக்கு திருப்தியாக இருந்தது. ஹரிஷோ ரேடியன்ஸோட மெம்பர்ஸும் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய லெவலில் வரவேற்பு கொடுக்கணும். ஊரில் இருக்கிற முக்கியமான குடும்பங்களுக்கு தகவல் சொல்லிவிடுங்க. அவங்க எல்லாரையும் உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்கள். கணபதி தன் வயதையும் மறந்து உற்சாகத்துடன் அடுத்தடுத்து உத்தரவுகளை பிறப்பித்தார். கணபதியின் வீட்டில் இருந்த சந்தோஷத்தோடு ஒப்பிடும்போது சிவபாலனின் வீடு நேர் எதிராக இருந்தது. அங்கு சூழ்நிலையே ரொம்ப மோசமாக இருக்க ஹரிஷ் கொள்ளைக்காரர்களை அடக்கிவிட்ட செய்தி கேள்விப்பட்டவுடன் சிவபாலன் கோபத்தில் கொந்தளித்தார். தன் முன்னால் நின்ற மூர்த்தியை தீயாக முறைத்த அவர், அந்த மலையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது சுலபம், ஆனால் வெளியிலிருந்து ஒருத்தர் உள்ளே வர்றது கஷ்டம்னு சொன்னேன். அந்த 7 பேரும் எதுக்கும் லாய்க்கில்லாதவனுங்க, வெறும் வாய் மட்டும் தான் பேசுவானுங்க போல. இப்போ பாரு, ஹரிஷ் போன கொஞ்ச நேரத்துலேயே அவங்க எல்லாரையும் தன்னோட காலுக்கு கீழே விழ வச்சிட்டான். இனி அவன் கொன்னாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை என்று கத்தினார். அதற்கு பதில் பேச முடியாமல் அமைதியாக நின்ற மூர்த்தி சில நிமிடங்களுக்கு பிறகு முடிந்தவரை தைரியத்தை வரவழைத்து கொண்டு, எனக்கு உங்கள் நிலைமை புரியுது சார், ஆனால் இப்போதைக்கு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கிருந்து நம்மளோட ஃபேமிலி தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்கணும். இந்நேரத்துக்கு இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாடி இருந்து வேலை செஞ்சது நாம தாங்கிற விஷயம் ஹரிஷுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவளையே அந்த கொள்ளைக்காரங்க கூட நம்மளை பற்றி அவங்ககிட்ட போட்டு கொடுத்துருக்கலாம் என்று சொன்னான். அவன் சொன்னது சரிதான். உண்மையில் சிவபாலன் அந்த 7 கொள்ளைக்காரர்களுடனும் நீண்ட காலமாகவே ரகசிய தொடர்பு வைத்திருந்தார். அவர்களை தவிர ஊரில் உள்ள மற்ற எல்லா குடும்பங்களுக்கும் பிரச்சனையை உண்டாக்கச் சொல்லி அவர்களுக்கு தேவையான பணமும் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் ரேடியன்ஸ் அவர்களை தாக்க வரும் திட்டத்தை பற்றி முன்கூட்டியே அவர்களுக்கு தகவல் கொடுத்ததும் சிவபாலன் தான். அதையெல்லாம் நினைத்து பார்த்த சிவபாலன் அங்கிருந்த சேரில் அமர்ந்து ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டார். தன்னை அமைதிப்படுத்தி கொள்ள தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தார். பின்பு மெதுவாக கண்களை திறந்த அவர் எதிரில் பதட்டத்துடன் நின்ற மூர்த்தியை ஆழமாக பார்த்தார். என்னோட குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்காக நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் இப்போ வெளியில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு மேலே உனக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைனா நீ இங்கிருந்து வெளியே போகலாம் என்று அவன் முகத்தில் அடித்தது போல சிவபாலன் கூற, மூர்த்தி அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.